ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டயானா வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறது பாஜிராவ் மஸ்தானியோடைய காதல் கதையை தான். ஒரு காதல் சரித்திரத்துல இடம் பிடிக்குது அப்படின்னா அந்த காதல் எத்தனையோ வலியையும் அவமானங்களையும் தாண்டி தான் வந்திருக்கணும். அதே மாதிரி எத்தனையோ வலியும் அவமானங்களும் நிறைந்த இந்த பாஜிராவ் மஸ்தானியோடைய காதல் கதையை இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். இவங்களுடைய காதல் கதையை தெரிஞ்சுக்க நம்ம 1720வது வருஷத்துக்கு போகணும். அப்போ புந்தேல்கண்ட் அப்படின்னு ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தை ஆட்சி செஞ்ச மன்னர் தான் சத்ரசால். இவருக்கு ருஹானி பேகம் அப்படின்னு ஒரு மனைவி இருக்காங்க. ருஹானி பேகம் ஒரு இஸ்லாமிய பெண். சத்ரசால் ருஹானி பேகத்தை அரசியலுக்காக திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை தான் மஸ்தானி. சத்ரசாலுக்கு 3 மகன்கள், ஒரே ஒரு மகள் தான், அவங்க தான் மஸ்தானி. மஸ்தானி அழகுலையும் திறமையிலையும் ரொம்பவே மேன்மையானவங்களா இருந்தாங்க. இவங்களுடைய அம்மாவான ருஹானி பேகம் மாதிரியே இஸ்லாமிய மதத்தை தான் பின்பற்றிட்டு இருந்திருக்காங்க. ஒரே மகள் அப்படிங்கிறதுனால ராஜா சத்ரசால் மஸ்தானிக்கு நிறைய பயிற்சிகளை கொடுத்து வளர்த்திருந்தாரு. வால் பயிற்சி, போர்க்கலை, அரசியல் பயிற்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க மஸ்தானி. மஸ்தானியுடைய தந்தையான சத்ரசால் சத்ரபதி சிவாஜி கிட்ட பயிற்சி எடுத்தவரா இருந்தார். அப்போ சத்ரபதி சிவாஜி சத்ரசால் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ ஒரு ராஜ்யத்தையே உருவாக்கணும், சாதாரண ஒரு போர் வீரனா இருந்துடக்கூடாது, உன்னால ஒரு ராஜ்யத்தையே கட்டி காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் சத்ரசால் புந்தேல்கண்ட் அப்படிங்கிற ஒரு ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காரு. ரொம்ப நாளாவே புந்தேல்கண்ட் சத்ரசாலுடைய ஆட்சியில தான் இருந்தது. அந்த அளவுக்கு வேற யாராலையும் தோற்கடிக்க முடியாத ஒரு படையா இருந்துச்சு புந்தேல்கண்டுடைய படை. அப்போதான் 1728வது வருஷம் முகமது கான் அப்படிங்கிற ஒரு மோசமான மன்னனால புந்தேல்கண்ட் மேல போர் தொடுக்கப்பட்டுச்சு. இதை பார்த்த சத்ரசால் ரொம்பவே பயந்தாரு. ஏன்னா முகமது கான் ஒரு மோசமான மன்னனா இருந்தா. அவனுடைய படையும் மிகப்பெரிய படையா இருந்துச்சு. புந்தேல்கண்டை விட மிகப்பெரிய படையா இருக்கிறதுனால சத்ரசாலுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த சமயத்துல தான் சத்ரசாலுக்கு ஒரு தகவல் வருது. சத்ரபதி சிவாஜிக்கு இணையான ஒரு வீரன் இருக்கான் அப்படிங்கிறது தான். அவரு தான் பாஜிராவ். இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட சத்ரசால் பாஜிராவ் கிட்ட உதவி கேட்டு நிறைய தூதுகளை அனுப்புறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பாஜிராவ் அவருடைய படைகளோட வந்து புந்தேல்கண்ட் படைகளையும் சேர்த்துக்கிட்டு முகமது கானை அந்த போர்ல தோற்கடிக்கிறாரு. அந்த நாட்டை காப்பாத்தி சத்ரசாலுடைய கைக்கு கொடுத்துடுறாரு பாஜிராவ். இதனால ரொம்பவே சந்தோஷப்பட்ட ராஜா சத்ரசால் அவர் நாட்டில் இருக்கிற நிறைய வைரங்களையும் வைடூரியங்களையும் செல்வங்களையும் ஒரு சில நாடுகளையும் கூட பாஜிராவுக்கு பரிசளிக்கிறாரு. இது மட்டும் இல்லாம மஸ்தானிக்கு தன்னுடைய நாட்டை திருப்பி காப்பாத்தி கொடுத்ததுனால பாஜிராவ் மேல காதல் வந்துருது. இந்த விஷயத்த மஸ்தானி தன்னுடைய தாய் தந்தையான சத்ரசால் கிட்டையும் ருஹானி பேகம் கிட்டையும் சொல்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சத்ரசாலும் ருஹானி பேகமும் பாஜிராவுக்கு தன்னுடைய மகளான மஸ்தானிய திருமணம் செஞ்சு கொடுத்துட்றாங்க. இந்த ஒரு கல்யாணம் புனேல இருக்கிற பாஜிராவுடைய ராஜ்யத்துல ஒரு மிகப்பெரிய பாதிப்பையே ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாஜிராவுடைய ராஜ்யத்திலையும் பாஜிராவுடைய குடும்பத்துக்கும் நிறைய கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. ஒரு ராஜா அப்படின்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு மனைவி தான் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பாஜிராவுடைய குடும்பத்தார் மதத்தை ரொம்பவே பின்பற்றுறவங்களா இருந்தாங்க. இன்னொரு பக்கம் மஸ்தானி இஸ்லாமிய மதத்தை கடைபிடிச்சிட்டு இருக்காங்கிறதுனால மஸ்தானிய பாஜிராவுடைய குடும்பத்தை சேர்ந்த யாருமே ஏத்துக்கல அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா பாஜிராவுடைய அம்மாவான ராதாபாய் இந்த கல்யாணத்தை மொத்தமாவே நிராகரிச்சாங்க. பாஜிராவுக்கு இந்த திருமணம் 2வது திருமணம். பாஜிராவுக்கு முதல் மனைவியான காஷி அப்படிங்கிற ஒருத்தங்க இருந்தாங்க. இவங்க ரொம்பவே அமைதியான ஒரு பொண்ணா இருந்திருக்காங்க. பாஜிராவ் ஒரு வருடத்துல 8 மாதங்கள் போருக்கு போயிருவாராம். 2 மாதங்கள் மட்டும்தான் ராஜ்யத்திலே இருப்பாராம். பாஜிராவ் இல்லாத அந்த 8 மாதங்களும் ராஜ்யத்தை காஷிபாய் தான் வழி நடத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்துல பாஜிராவ் மஸ்தானிய திருமணம் செஞ்சுக்கிட்ட அந்த விஷயம் காஷிபாய்க்கும் பாஜிராவுடைய அம்மாவான ராதாபாய்க்கும் மிகப்பெரிய இடியா வந்து விழுது. மஸ்தானி இஸ்லாமிய மதத்தை பின்பற்றதுனால மொத்தமாவே இந்த ராஜ்யமே மஸ்தானிய ஒதுக்கி இருக்கு. இப்படி பல அவமானங்களை தாண்டியும் மஸ்தானி பாஜிராவோட தன்னோட வாழ்க்கைய பகிர்ந்து வாழ்ந்திருக்காங்க.
சில வருடங்கள் கழிச்சு ஷனிவார் வாடா அப்படிங்கிற மிகப்பெரிய கோட்டை ஒண்ணு புனேல எழுப்பப்படுது. அந்த கோட்டைக்குள்ளாரையே மஸ்தானி பாய்க்கு தனியா மஸ்தானி மஹால் அப்படின்னு ஒரு மஹால் எழுப்பப்படுது. அந்த ஒரு மஹால்ல தான் மஸ்தானி பாய் ரொம்ப வருஷமா இருந்தாங்க, பாஜிராவ் கூட வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மஸ்தானி பாய்க்கும் பாஜிராவுக்கும் சம்ஷேர் பகதூர் அப்படின்னு ஒரு பையனும் பிறந்திருக்காரு. இப்படியே நல்லபடியா போயிட்டு இருந்தப்ப 1740வது வருஷத்துல பாஜிராவ் பல போர்கள்ல ஜெயிச்சு பல நாடுகளை தன்வசம் ஆக்கிக்கிட்டு இருந்திருக்காரு. சத்ரபதி சிவாஜிக்கு இணையான ஒரு வீரன் அப்படின்னு பல பேரால போற்றப்பட்டவர் தான் பாஜிராவ். இப்படி அசைக்க முடியாத ஒரு வீரனா இருந்த பாஜிராவ் பின்னாட்கள்ல நோய்வாய்ப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. 1740 தன்னோட படை வீரர்களோட ஒரு இடத்துல கூடாரம் கட்டி இருந்தப்போ நோய்வாய்ப்பட்டு இருந்த பாஜிராவ் அந்த இடத்திலே இறந்து போயிட்டாரு அப்படின்னு வரலாறு சொல்லுது. அவர் இறந்த அந்த சமயத்துல இவருடைய மனைவியான காஷிபாயும் மஸ்தானிபாயும் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ஒரு சில கதைகள்ல பாஜிராவுக்கும் காஷிக்கும் பிறந்த முதல் பையனான நானா சாஹிப் மஸ்தானிபாய அடைச்சு வச்சிருந்ததாகவும், மஸ்தானிபாய ரொம்ப நாளா பார்க்க முடியாத அந்த துக்கத்திலேயே பாஜிராவ் புத்தி பேதலிச்சு இறந்து போனதாகவும் சொல்லப்படுது. இதை வச்சு பார்க்கும் பொழுது பாஜிராவ் இறந்த கொஞ்ச நாள்லயே காதலின் பிரிவை தாங்க முடியாம மஸ்தானியும் இறந்து போயிருக்காங்க. இப்பவும் பாஜிராவுடைய கல்லறை மத்திய பிரதேஷ்ல இருக்கு. மஸ்தானியுடைய கல்லறை புனேல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் இறந்ததுக்கு அப்புறமா காஷிபாய் ஷம்ஷேர் பகதூரை தன்னோட பையன் மாதிரி எடுத்து வளர்த்துருக்காங்க. அவருக்கு நிறைய போர்க்கலைகளை சொல்லி கொடுத்து ராஜ்யத்துல ஒரு சில இடங்களை கூட எழுதி வச்சிருக்காங்க. இந்த ஷம்ஷேர் பகதூர் பிற்காலத்துல மிகப்பெரிய வீரனா மாறுறாரு. 1761வது வருஷம் நடந்த 3ஆம் பானிபட் போர்ல வீர மரணம் அடைகிறாரு ஷம்ஷேர் பகதூர். இந்த காதல் கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் வேற ஒரு கதையோட உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.